கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் அடிமை கூட இந்த இடத்துல ஒரு சிறு சாட்சியாக எழுப்பினேன். தேவாதி தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். தாய் கூட தன் பிள்ளையை மறந்து போகலாம், சிங்கங்கள் கூட குட்டிகளை பட்டினி போடலாம், ஆனாலும் தாயை விட மேலாக அன்பு வைத்து வெறுக்காமல் மறக்காமல் எங்களை இவ்வளவாய் கர்த்தர் பாதுகாத்து அநேக அதிசயங்களை செய்தேன். தேவாதி தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்தரித்து இந்த இடத்துல ஒரு சாட்சியாக நிறுத்தினேன். தேவாதி தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அடிமைக்கு கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக அதிசயங்களை செய்திருக்கிறார். ஆனாலும் அந்த இடத்துல நான் அடிமன்ற பிள்ளையுடைய திருமணத்திற்கு ஜபக்குறிப்பு எழுதி கொடுத்திருந்தேன். அடிமன்ற மகன் ஒரு வேலையில் கடந்து போக வேண்டும் என்று ஜபக்குறிப்பு எழுதி கொடுத்திருந்தேன். இப்படியாக அநேக ஜபக்குறிப்புகளை எழுதி கொடுத்திருந்தேன். அதில் கர்த்தர் அடிமையின் மகளுக்கு திருமண தடைகளை மாற்றி திருமணத்தை நடத்தி தந்தார். இப்பொழுது அடிமையின் மகன் வந்து 10ஆம் வகுப்பில் 485 மார்க் எடுத்திருந்தான். 12ஆம் வகுப்பில் 917 மார்க் எடுத்து நல்ல மதிப்பெண்களை எடுத்தும் அவனிடத்தில் நான் நல்ல ஒரு படிப்புக்கு கடந்து போ என்று சொன்ன பொழுது வீட்டில் உள்ள கஷ்டங்களை நினைத்து அவன் அந்த மாதிரி படிப்புக்கு கடந்து செல்லாமல் ஒரு தொலையாவட்ட காலேஜில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் மேன் எடுத்து படித்தான். ஆனாலும் அவன் நல்ல பிள்ளையாக இருந்தான். ஆனால் காலேஜில் போய் ஏதோ அவன் நண்பர்களோட கூட சேர்ந்து கொஞ்சம் அவன் கர்த்தருக்கு பின்வாங்கி போனவனாக இருந்தான். அந்த நாட்களில் அநேக பாடுகள் அவனுடைய வாழ்க்கையில் வந்தது. அப்பொழுது நான் கர்த்தருடைய சமூகத்தில் தான் உபவாசத்தோடும் ஜபிப்பேன், கண்ணீரோடு ஜபிப்பேன். அவன் 3 வருடம் படிப்பை முடித்த பிறகு அவனுக்கு என்ன செய்யணும்னு அவனுக்கே தெரியவே இல்லை. எனக்கும் ஒன்றுமே தெரியாது. என்ற குடும்பத்தில் உள்ளவர்களும் நீ என்ன படிக்க வைத்த, என்ன வேலைக்கு படிக்க வைத்தேன் என்று தான் என்னிடத்தில் பேசுவார்கள். அப்பொழுது என் உள்ளமெல்லாம் உடைந்து போகும். ஏசப்பா, நான் இந்த பிள்ளை இவ்வளவு மதிப்பெண் எடுத்து இப்படி போய்விட்டானே என்று அவன் நண்பர்களோடு சேர்ந்து சின்ன சின்ன கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களெல்லாம் நடந்தது. ஆனாலும் கர்த்தருடைய கரத்தில் தான் என்ற விண்ணப்பத்தை ஊற்றி ஜபித்து கொண்டே இருந்தேன். அப்படிப்பட்ட நேரத்தில் எந்த வேலையை கர்த்தர் இந்த பிள்ளைக்கு நீ தீர்மானித்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜபித்து கொண்டிருக்கும் பொழுது பெங்களூர் பட்டணத்தில் கர்த்தர் அவன் பிசிக்ஸ் படித்த அதன் சம்பந்தமாக ஒரு சிறிய வேலையை தான் கர்த்தர் இந்த நாட்களில் கொடுத்து 1.5 மாதம் சம்பளமும் கர்த்தர் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக என் தேவாதி தேவனை நான் நன்றோடு ஸ்தோத்தரிக்கிறேன். மட்டுமல்ல, அடிமை கடந்த செவ்வாய்க்கு முந்தின செவ்வாய் இந்த இடத்துல மிகுந்த தலைவலியோடு கூட கடந்து வந்தேன். அப்பொழுது இந்த இடத்துல இன்று அந்த பாஸ்டர் வரவில்லை. அவர்களிடத்திலும் இங்கே இருக்கிற அந்த பாஸ்டரிடம் சொல்லி ஜெபித்தேன். இந்த நாட்களில் இந்த தலைவலியிருந்தும் கர்த்தர் விடுதலை தந்து அடிமை இந்த இடத்துல ஒரு சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார். மட்டுமல்ல, சில நாட்கள் இந்த ஊழியத்தில் நான் பின்வாங்கின நிலைமையில் தான் இருந்தேன். இன்னும் நான் இந்த ஊழியத்தில் சின்ன சின்ன ஊழியங்கள் செய்வது நான் வாஞ்சியாக இருக்கிறேன். அதற்கு அடிமையின் கணவரும் கூட ரட்சிக்கப்பட்டு அந்த ஊழியத்தில் நான் பங்கு பெற்று கர்த்தருக்குரிய பாதையில் வளரணும். மட்டுமல்ல, அடிமையின் யூட்ரஸ் பிரச்சனையில் நான் சில நாட்கள் மிகுந்த கஷ்டப்பட்டேன். அதிலும் கர்த்தர் விடுதலை தந்தார். இன்னும் நான் அதை விசுவாசத்தில் நான் வைத்திருக்கிறேன். எனக்கு யூட்ரஸில் எந்த ஒரு ஆப்ரேஷன் ஒன்று வரக்கூடாது. ஏசப்பா, என்னை கடைசி வரை நான் ஆண்டவரை கர்த்தருக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் வைத்திருக்கிறேன். மட்டுமல்ல, அடிமையின் மகளுக்கு திருமணமாகி 3ஆவது மாதத்தில் அவள் கன்சீவாக இருந்தாள். அது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் தெரியாமல் மருத்துவரிடத்தில் ஆலோசனைப்படி சிறிய மருந்தை எடுத்த நிமித்தம் அவளுக்கு அது வளர்ச்சி இல்லாமல் போய்விட்டது. நான் கர்த்தருடைய சமூகத்தில் எந்த காரியத்தும் கர்த்தருடைய சமூகத்தில் நான் சாட்சி சொல்வேன் என்று சொல்லி அதை பொருத்தனை பண்ணி ஜெபிப்பதுண்டு. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு எந்த ஒன்றுமே தெரியலை. அதை நாங்கள் அந்த மருந்து எடுத்து அது போய்விட்டது. அது நிமித்தம் இன்றைக்கு நான் மிகுந்த வேதனையோடு தான் நின்று கொண்டிருக்கிறேன். கர்த்தர் இந்த இடத்துல அடிமையின் மகளுக்கு ஒரு சிறு பொருத்தனை நான் வைத்திருக்கிறேன். அது நிமித்தம் கர்த்தர் சீக்கிரத்தில் அவளுக்கு ஒரு நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுத்து கர்த்தர் நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் மேலாக மகிழ பண்ணுவேன் என்று சொன்ன வசனத்தின்படி எங்கள் குடும்பத்தை மகிழ பண்ணும்படி கர்த்தருடைய கடத்தில் கேட்டு அடிமைக்கு கர்த்தர் செய்த 1000 நன்மைகளுக்கு நன்றி சொல்லி என் இடைய சாட்சிகளை முடிக்கிறேன். இந்த இடத்துல எனக்காக ஜெபித்த பாஸ்டர்ஸ் மட்டுமல்ல, அந்த ஊழியக்காரர் அவர்களுக்கும் நன்றி சொல்லி என் இடைய சாட்சியை முடிக்கிறேன். இந்த சாட்சியை கர்த்தர் தான் அங்கீகரிப்பாராக. ஆமேன். அவங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக எல்லாரும் கர்த்தரை கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, மகனே, வாலிப பருவம் சத்துரு தொடக்கூடாதபடி அவன் வேலை செய்கிற இடத்துல ஆண்டவர் கூட இருக்கும்படி ஜெபிக்கிற ஆண்டவரை
கர்த்தாவே இயேசுவை விட்டு பின்வாங்கி போகின அனுபவங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி மன்னித்து அவனை மீண்டும் உடைய மந்தைக்குள்ளே சேர்த்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு கெட்ட குமாரன் பின்வாங்கி போன போது அவனுக்குள்ள ஒரு உணர்வு உண்டாகி மறுபடியும் இயேசுவண்டையில் வந்தது போல கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். மகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எல்லாவற்றிலும் நன்மை செய்தீர். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் கர்த்தாவே அந்த மகளுக்கு மறுபடியும் ஒரு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்து அந்த பிள்ளையை கர்த்தர் பிள்ளை தாட்சியாக்கி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்வீராக. இந்த குடும்பத்துக்கு எதிரான தடைகள், போராட்டங்கள், எந்த நெருக்கங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் எடுத்து போடுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் நாங்கள் இயேசப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா.